ஆடவர் உலகம் வேட்டியில் உதயம். உதயம் வேட்டிகள் ஷர்ட்டுகள். இந்திரகுமார் திரு மகிழன் குறிப்பிட்டார்ல, மதிப்பிற்குரிய எதிரியாக திரு மோடியை திரு ஸ்டாலின் பார்க்கிறார். அந்த அளவுக்கான முக்கியத்துவமாக திரு இபிஎஸ் அவர் கருதல. களத்தை திரு ஸ்டாலினுடைய பிரச்சாரம் திமுக வெர்சஸ் பாஜக என்ற இருதுருவ அந்த களத்துக்கு மாத்திருக்கா? இல்ல, அப்படி திமுக வெர்சஸ் பாஜகன்ற இருதுருவத்துக்கு அவர் போனதா கருதல. நேற்றைக்கு கூட ஒரு ஆங்கில இதழுக்கு அவர் அளித்த பேட்டியில ரொம்ப தெளிவாகவே குறிப்பிட்டிருக்கிறார். இந்த போட்டி இந்த தேர்தல் அப்படின்றது ஒரு சித்தாந்த யுத்தம். இந்த சித்தாந்த யுத்தத்தில் யாருடைய சித்தாந்தம் வீழ்த்தப்பட வேண்டும் என்பது குறித்தான புரிதலோடு இந்தியா கூட்டணியாக ஒருங்கிணைந்திருக்கிறோம். பிஜேபியினுடைய மதவாத சித்தாந்தம் வீழ்த்தப்பட வேண்டும், பிஜேபியினுடைய சாதிவாத சித்தாந்தம் வீழ்த்தப்பட வேண்டும், மனுவாதம் வீழ்த்தப்பட வேண்டும். இதற்காக நாங்கள் ஒருங்கிணைத்திருக்கிறோம். களம் என்பது இன்றைக்கும் திமுக வெர்சஸ் அதிமுக என்றுதான் இருக்கிறது அப்படின்றத அவர் என்டார்ஸ் பண்ணி தான் பேசுறாரு. தமிழ்நாட்டு களத்தை பிஜேபி வெர்சஸ் டிஎம்கே மாத்தல. அவர் குறிப்பிடுவது தேசிய அளவிலான களம் அப்படின்றது இந்தியா கூட்டணி வெர்சஸ் பிஜேபி என்றுதான் இருக்கிறது எனும் பொழுது அதை மையப்படுத்திய ஒரு பிரச்சாரத்தை இந்தியா விமர்சனங்களை கடந்து கூட இல்லையே, அதை கடந்து பாஜக விமர்சிக்கிறாரு, மோடியை விமர்சிக்கிறார் இல்லையா? இல்ல, இது பிரதமர் யாரு, நாடாளுமன்றத்தில் யாரு பிரதமரா அவர் he declared it clearly. அவர் யாரு பிரதமரா வரக்கூடாதுன்றதுக்கான தேர்தல் அப்படின்றத கடந்த 3 ஆண்டுகளாகவே they have declared it clearly. அதுல மாற்று கருத்து இருக்க வேண்டியது. களம் அதிமுக திமுகங்கிற புரிதலோடு தான் இது அணுகப்படுது. தமிழ்நாட்டு களம் அதிமுக திமுக என்பதாக இருக்கிறது. இந்திய களம் அப்படின்றது திராவிட சித்தாந்தம் அல்லது அனைவருக்குமான சித்தாந்தம் என்பதற்கு எதிரான பிஜேபியின் பிரிவினைவாத சித்தாந்தம் என்பதாக இருக்கிறது. இந்த பிரச்சனை இருப்பதன் காரணமாகத்தான் பிஜேபி ஒவ்வொரு தடவையும் இறையாண்மை பிரச்சனையை எழுப்ப வேண்டும் அல்லது நேஷனல் செக்யூரிட்டி ப்ராப்ளத்தை கிரியேட் பண்ணணும்ன்றதுக்காக இப்ப கச்சத்தீவை எடுத்துட்டு வருவாங்க. போன தடவை பாத்தீங்க அப்படின்னா புல்வாமா, பத்தான்கோட்டை தூக்கிட்டு வருவாங்க. இந்த நேஷனல் செக்யூரிட்டி இஷ்யூஸையும் சாவர்னிட்டி இஷ்யூஸையும் தங்கள் கையில் இருப்பதாக அவர் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்படி அல்ல. சாவர்னிட்டி, the legal sovereignty rests with the parliament and the secretariat and the பொலிட்டிக்கல் சாவர்னிட்டி, அரசியல் இறையாண்மை என்பது மக்கள் மத்தியில் இருக்கிறது என்பதை திமுகவின் தேர்தல் அறிக்கை, காங்கிரசின் தேர்தல் அறிக்கை, அவர்களுடைய பிரச்சாரம் எல்லாமே ஏற்றுக்கொள்கிறது. நிறைவா ஒரே ஒரு பார்வை, மாநில உரிமை, மோடி எதிர்ப்பு, ஜனநாயக பாதுகாப்பு அப்படின்றது இது எல்லாமே ஒன்றுதான். மோடி எதிர்ப்பு அப்படின்றது மோடி என்னும் தனிநபர் கூடாது என்பதற்காக அல்ல, நாடாளுமன்ற ஜனநாயகம் காப்பாற்றப்பட வேண்டும் என்பதற்காக, அரசியலமைப்பு சட்டம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காக, மாநிலங்களுக்கு உரிமைகள் இருக்க வேண்டும் என்பதற்காக, மாநில மக்களுடைய உயிரை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக, பெண்களை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக, படிப்பை, கல்வியை, உரிமையை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக அந்த போராட்டம் தான் இப்போது நடந்து கொண்டிருக்கிறது. சாதாரணமாக களத்தில் போய் கேட்டாலும் கூட, நானும் களத்துக்கு போயிட்டு வந்திருக்கேன். இங்க இருக்கிற எல்லோரும் ஒரு ஃபீல்டு கவரேஜுக்கு போயிட்டு தான் வந்திருக்கிறோம். ஜிஎஸ்டி டிமானிட்டைசேஷன் ஏற்படுத்திய தாக்கங்கள் கருப்பு நினைவாக அவர்கள் மனதில் இன்னும் அப்படியே இருக்கு. அந்த நினைவுகள் எல்லாம் அதுவெல்லாம் இன்றைக்கு யாருக்கு எதிராக மாறப் போகிறது அப்படின்றத களம் பிரதிபலிக்கத்தான் போகிறது. ஸ்டாலின் குரலுக்கு தமிழ்நாடு அல்ல, இந்தியா செவிசாய்க்கும். நன்றி. ஆடவர் உலகம் வேட்டியில் உதயம். உதயம் வேட்டிகள் ஷர்ட்டுகள்.